ஒமேகா ஒமேகா 3. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஊட்டச்சத்து. சரிங்களா? இப்போ ஒமேகா 3 என்ன அப்படின்னா, இது ஒரு பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னா, ஒரு உடம்புக்கு தேவையான அவசியமான கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஹெல்தியான கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால நம்ம உடம்புல இருந்து குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப 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 அவசியம். இது வந்துட்டு சரிங்களா? அப்போ அது மட்டும் இப்ப நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதோட சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னாலதான் நமக்கு வந்து ஹார்ட்ல இருக்க ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் இது எல்லாத்துக்குமே ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பிரெயின், அதாவது பிரெயின் ஒமேகா 3 வந்து பிரெயினுக்கு தேவை. ஆனா கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுனால கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாம இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இது வந்து ஒரு பெஸ்ட் நியூட்ரியன். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட பாடி நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இருக்க செஷன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். சார் வந்து அந்த செல்லை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த செல் மெம்பரேன் சொல்லியிருப்பாங்க. செல் மெம்பரேன்னா செல்லை சுத்தி இருக்கு, அதை கவர் பண்றது. தண்ணி வந்து உள்ள இருந்து வெளியில இருந்து உள்ள போறது எப்படி, உள்ள இருந்து வெளியில போறது எப்படி, ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த செல் வந்து அதாவது வெளியில இருந்து தான் உள்ள போகணும், உள்ள இருந்து தண்ணி வெளியில வரக்கூடாது. சோ அதை அப்ப செல் மெம்பரேன் நல்லா இருந்தாதான், செல்லை சுத்தி இருக்கிற அவுட்டர் கவரேஜ் மெம்பரேன் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு வந்து இது வந்து அவாய்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்புறம் அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த ஒமேகா 3 வந்து ஒரு விட்டமின் இ ரிச் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் இ ரிச் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இது. அப்புறமா இது வந்து விட்டமின் இ வந்து நம்ம எதுக்கு தேவைப்படும்னா, நமக்கு வந்து இப்போ இன்ஜுரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுச்சு அப்படின்னா அதுல உடனே ரத்தம் கிளாட் ஆகுது பாத்தீங்களா? அதுக்கு விட்டமின் இ நமக்கு ரிச்சா இருந்தாதான் அந்த கிளாட்டிங் வந்து உடனே நடக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப இதெல்லாம் தான் கன்சிடர் பண்ணி தான் இதுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது வந்து ஒரு அமினோ ஆசிட் டைப் தான் இது வந்துட்டு. சரிங்களா? இது வந்துட்டு இது ஒமேகா 3 வந்து 3 ஃபார்ம்ஸ்ல இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னா, ஐகோ சபென்டா எனோயிக் ஆசிட், டெகோசா ஹெக்ஸா எனோயிக் ஆசிட் அண்ட் அல்பா லினோலெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி, அதாவது EPA, DHA, ALA அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நிறைய சில ப்ராடக்ட் டிவில பாக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம பார்த்திருப்போம். உங்க இதுல DHA இருக்கா, சில பானங்களோட இதுல எல்லாம் கொடுத்திருப்பாங்க DHA அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த டெகோசா ஹெக்ஸா எனோயிக் ஆசிட் தான் அவங்க DHAன்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்த EPA, ALA and DHA. இப்ப இந்த EPA என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இது வந்து புரோஸ்டோகிளாண்டின் 3 அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரோஸ்டோகிளாண்டின் 3 அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாடி ப்ராசஸ் ரெகுலேட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி ப்ராசஸ் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து டிசீஸ் இல்லாம பாதுகாக்கிறதுக்கும், பிளஸ் இந்த இன்ஃபெக்ஷன் வந்தா உள்நாட்டு போரெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சார் வந்துட்டு, அதாவது என்ன வெளியில இருந்து ஏதாவது ஒரு கிருமி உள்ள போச்சுன்னா நம்மளோட அந்த இம்யூன் சிஸ்டம் தான் அது ஒரு பிரிவென்டிவா இருந்து, ஒரு போர் வீரர்களா இருந்து அதெல்லாம் தடுத்து நம்மளை வந்துட்டு நம்ம பாடி காப்பாத்தி பல டிசீஸ்ல இருந்து காப்பாற்றும் இல்லைங்களா? அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகணும், டேமேஜ் இல்லாம. அந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகணும்னா செல் டேமேஜ் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். சோ அதுக்கெல்லாம் வந்து இந்த புரோஸ்டோகிளாண்டின்ங்கிற ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ் தான் அதெல்லாம் சொல்றோம் நம்ம வந்துட்டு. அப்புறம் வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளட் கிளாட்டிங் கூட இந்த EPA வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த EPA இன்னொரு மெயினான ரீசன் என்னன்னா, இந்த EPA தான் நமக்கு வந்துட்டு ட்ரைகிளிசரைட்ஸ், அதாவது மிதக்கும் கொழுப்பு அப்படின்னு சொல்ற, நம்ம ரத்தத்துல மிதந்துட்டு இருக்க அந்த கொழுப்பை வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் மிதக்கும் கொழுப்பு அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் கொழுப்பு நம்ம உடம்புல சுத்திட்டே இருக்கும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஹார்ட்ல அடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் ஆகும். அப்புறம் இதே பிளாக் அப்படின்லாம் வருது இல்லைங்களா, ஸ்டென்ட் வைக்கிறாங்க, சர்ஜரி பண்றாங்க. அப்புறம் இதே பிரெயின்ல அடிச்சதுன்னா நமக்கு ஸ்ட்ரோக் ஆகும் வருது ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படிப்பட்ட அந்த ட்ரைகிளிசரைட்ஸை நமக்கு கரைக்கிறதுக்கு இந்த EPA தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, அப்புறம் அடுத்தது இருக்கிறது வந்து ALA வந்து இது எப்படி அப்படின்னா, DHA பத்தி பார்க்கலாம். DHA வந்து எப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்ம விந்தணுக்கள்னு சொல்றோம் ஸ்பெர்ம், அந்த ஸ்பெர்ம் செல்ஸோட கட்டமைப்பு, அது ஒரு ஸ்ட்ரக்சரா, ஒரு தலை வாலு, அது நல்லா நம்ம சயின்ஸ் நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும், தலை தனியா வால் தனியா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதோட கட்டமைப்பு, அந்த உருவமைப்பு, செல்லு நல்லா உருவாகணும் அப்படின்னா அந்த DHA வேணும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க கருவிலேயே குழந்தைங்களோட நல்ல வளர்ச்சி இருக்கணும், எல்லா ஆர்கனும் மூளையில இருந்து என்சைம்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா வளர்ச்சி இருக்கணும்னா இந்த DHA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா முக்கியமா இந்த DHA இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து அப்படி ஒரு அருமருந்து இந்த DHA தேவை. இது வந்துட்டு இந்த நல்லா இருந்தா மட்டும்தான் பிரெயின் செல்ஸ், பிரெயினோட நியூரான்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து DHA வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்புறம் வந்து ALA பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் சொல்லலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்திருக்கோம், சார் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் உருவாகும். இந்த கங்கு வந்து வெளியில விழுந்து உங்களுக்கு உருவாகும் சொல்லி பற்றாக்குறையாகும் சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் உடல்ல புண்கள் உள் உறுப்புகள்ல காயம் வந்து ஏற்படாம இருக்கும். சோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆக்சிடேஷனா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடேஷன் அதாவது ஆக்சிஜனை கொடுக்கறதா இருக்கிறது வந்து இந்த ALA. சரிங்களா? சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சோ இப்போ இந்த 3 ஃபார்ம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்துட்டோம். இந்த 3 சேர்ந்து தான் நமக்கு ஒமேகா 3. இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேசின மாதிரி இட் இஸ் a healthy heart. நம்ம ஹார்ட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, எந்த கொழுப்பும் போய் அடைக்காம ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே ஹார்ட் நல்லா இருக்கும். அதுக்கு நமக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தத்தை தின் பண்ணுது. நம்ம தான் சொன்னோமே, நம்ம இந்த கொழுப்பு கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்துல திக்னஸ் இருக்காது இல்லைங்களா? ரத்தம் அதோட நார்மலான டென்சிட்டிலேயே அது வந்து ஓடுறதுக்கு வசதியா இருக்கும். சோ அந்த மாதிரி தின்ஸ் தி பிளட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன். நம்ம இப்பதான் பார்த்தோம், இன்ஃப்ளமேஷன்ங்கிறது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது செயல்படுறதுனால உள்ளுறுப்புகள்ல காயங்கள்லாம் வந்து குறைக்குது, இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம்னு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம பிரெயின் செல்லுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நியூரான் இருக்கும். இந்த நியூரான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது நம்ம எல்லாமே பிரெயின் செஷன் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். நம்ம வந்து இந்த நியூரான் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ், இந்த சிக்னல்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா? இப்போ கையில ஏதாவது எறும்பு கடிச்சுன்னா கை தன்னால போகுது, இங்க போகுது. ஏதாவது கால்ல முள்ளு குச்சுன்னா அந்த வலி உடனே தெரியுது. இதை அதை செய்யணும் ஒன்னொன்னும் பிரெயினோட கட்டால தான். சோ இது எப்படி நமக்கு வருது அப்படின்னா இந்த நியூரான்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமா தான் நம்ம உடம்புக்கு பாயுது. இது கூட இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, ஐ கேன் நம்ம சொல்லும் போது இந்த எலக்ட்ரிக் சிக்னல் வந்து அதிகமா பாயுமா நம்ம உடம்புல. அதனால நம்ம எதையுமே நம்மளால நல்லா செய்ய முடியுமா, அதுவே ஒரு தனி எனர்ஜி கொடுக்குமா. சோ அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் நல்லா பாயணும் அப்படின்னா இந்த நியூரான்ஸ் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கணும். அப்ப அந்த நியூரான்ஸ் ஹெல்தியா இருக்கணும்னா அதுக்கு நடுவுல வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு நியூரான் வந்து கீழே பாத்தீங்கன்னா இந்த கார்க் மாதிரி இப்படி சக்கிங் கார்க் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து இன்னொரு நியூரானோட இப்படி அட்டாச் ஆயிருக்கும், இப்படி ஒட்டி இருக்கும். சோ இந்த எட்ஜில் இருக்கிறது வந்து அப்ப இதுவும் வந்து நல்லா அட்டாச் இருக்கணும். இங்க இருந்து இது பாசம் பண்ணணும், ரிசீவ் பண்றது நல்லா ரிசீவ் பண்ணணும். இந்த பாசிங் ரிசீவிங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்றேன். அதுவும் ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான், வந்துட்டு அமினோ கைண்ட் ஆஃப் ஆசிட்ஸ் தான். சோ அது பேலன்ஸா இருந்ததுதான் இந்த சிக்னல் பாஸ் ஆகுறது, ரிசப்ஷன் ரிசீவ் ஆகுறது வந்து ப்ராப்பரா நடக்கும். நமக்கு உடம்பு முழுக்க நல்ல பாசஸ் அந்த சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகும். பிரெயின் நல்லா ஒர்க் ஆனாதான் நம்ம பாடி நல்லா ஒர்க் ஆகும். சரிங்களா? அடுத்து இப்ப நம்ம பிரெயின் ரிலேட்டடா பார்த்ததுனால இப்ப அங்க பிரச்சனை வந்துச்சுனால என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா டிப்ரெஷன், அப்புறம் அட்டென்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அப்புறம் ஆட்டிசம்னு சொல்றது தெளிவா பேச முடியாது, எதையும் கவனம் வச்சு பண்ண மாட்டாங்க. சோ இது எல்லாமே இம்பாக்டா வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இப்ப ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒமேகா 3. இப்போ இது வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். இந்த ஒமேகா 3 நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு இப்ப நம்ம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேம் கேஸ். இது ரொம்ப 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 கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பேசிக். ஒமேகா 3 இல்லாம கொலஸ்ட்ரால் நம்மளால கம்மி பண்ணவே முடியாது. ஏன்னா இது அப்படி ஒரு வேலை, அருமையான வேலை பார்க்குது நம்ம உடம்புக்குள்ள. நம்ம பிளட் பிரஷர் ஆகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், அது அப்படி அந்த VLDL சொல்றது வந்து கெட்ட கொழுப்பு. அதுலதான் இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் ஃபார்ம் பண்ணி கவர் பண்ணிருப்போது இது வந்துட்டு. சோ இது என்ன ஆகும், அப்படியே உங்களுக்கு வந்து பட்டு கரைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுத்துருவது வந்துட்டு இந்த ஒமேகா 3. சோ அதனால உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகுது. அப்புறம் இம்ப்ரூவ் ஸ்லீப். இப்ப நமக்கு வந்து இந்த ஸ்லீப் பேட்டர்ன் ஏன் மாறுதுன்னு வச்சீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப பிரெயின்ல வந்துட்டு நமக்கு இவ்வளவு ஒரு ஃபங்க்ஷன் அந்த நியூரானுக்கெல்லாம் இது தேவைங்கும் போது இது சஃபிஷியன்டா இல்ல அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். மேம் இன்னும் 1 மினிட். ஸ்கின் கண்டிஷன், நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்தியா, செல்ஸ் நல்லா இருந்தாலே ஸ்கின் நல்லா இருக்கும் இல்லீங்களா? செல் நல்லா இருக்கணும்னா அந்த மெம்பரேன் நல்லா இருக்கணும், அது நல்லா வேலை பார்க்கணும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஒமேகா 3 நல்லா தேவைப்படும். அது நல்லா வேலை பார்த்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க ஸ்கின் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட். இப்ப டைம் இல்ல, நாளைக்கும் ஒமேகா 3 கண்டினியூஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப உங்களுக்கு இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின்ஸ், அந்த லூப்பஸ் அண்ட் சொராசிஸ் அப்படின்னு சொல்றது. லூப்பஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமே நம்ம டிஷ்யூவை திங்குமா, நம்ம செல்ஸே நம்மளோட செல்ஸ் சாப்பிடுமா, இம்யூன் சிஸ்டமே நம்மளோட செல்ஸ் சாப்பிடுமா. அது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர்றது வந்து ரொம்ப வந்து அது செல்லோட இன்ஜுரி இருந்தாதான் அது மாதிரி நடக்கும். சோ அதெல்லாம் வந்து நம்ம ஒமேகா 3 வந்து தடுக்குது. அப்போ அங்கங்க ஸ்வெல்லிங் வருது, ஸ்டிஃப்னஸ், அப்புறம் இந்த சொரியாசிஸ் சொல்றது இந்த படைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்கின் வந்து அப்படியே தடிமன் ஆகி இச்சிங் இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஒமேகா 3. அப்போ அந்த ஸ்கின்ல இது வருது, ஸ்டிஃப்னஸ் வருது, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்வெல்லிங் வருது, ஆர்த்ரைட்டிஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் ஒமேகா 3. சரிங்களா? கொலஸ்ட்ரால். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. உங்களோட பிளட் டெஸ்ட்ல வந்து லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும், பாத்துருப்பீங்க.
கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL, LDL அப்படிங்கிற பெராமீட்டர்ஸ்ல இருக்கும். அதுல ஒரு பெராமீட்டர் பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்போ அதுல HDL இருக்கும். இப்ப அதுல ஒரு ரேஷியோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ HDL ஆல வகுத்தீங்கன்னா, ட்ரைகிளிசரைட்ஸ் டிவைடட் பை HDL அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும், ஒரு நம்பர் கிடைக்கும். சரிங்களா? இத பத்தி தான் சார் வந்து எக்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நம்ம குரூப்லயும் கூட நமக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, எல்லாரும் அவங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து எக்ஸ் சிண்ட்ரோம் கால்குலேட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸ் சிண்ட்ரோம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரைகிளிசரைட்ஸ நீங்க HDL ஆல வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ரேஷியோ வந்து 2க்கு கம்மியா இருக்கணும். 2க்கு கம்மியா இருந்தா மட்டும்தான் நீங்க ஹெல்தியான கொலஸ்ட்ராலோட இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதாவது கொலஸ்ட்ரால் வந்து அப்நார்மலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த கொலஸ்ட்ரால் அப்நார்மல் அந்த இருக்கிறதுனால என்ன நடக்கும் உடம்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட கார்டியோ வாஸ்குலார் டிசீசஸ் அதுக்கு வந்து சான்சஸ் ரிஸ்க் அதிகமா இருக்கும். பிளஸ் நம்ம பிரெயினுக்கு ஸ்ட்ரோக்னு சொல்றோம் இல்லீங்களா, அதுக்கான ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். கேன்சரும் வர்றதுக்கான ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஒமேகா 3 எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இந்த 3 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல எஸ்பெஷலி அந்த DHA என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து மிதக்கும் கொழுப்புன்னு சொல்றோம், அதை வந்து கரைக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு கரெக்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் இதுதான். அப்ப அந்த DHA தான் என்ன பண்ணுது, இந்த ட்ரைகிளிசரைட்ஸை கரைச்சு விட்டுது. சரிங்களா? சோ அப்ப இது ஒன் ஆஃப் த முக்கியமான பெனிஃபிட் ஒமேகா 3 ஓடது. அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா பிரெயின். நம்ம பிரெயின் வந்து எவ்வளவு ஹெல்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம திங்கிங் ஆகட்டும், எல்லா ஆக்டிவிட்டிக்கும் நமக்கு பிரெயின் தானே முக்கியம் இல்லீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ அந்த பிரெயின் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நார்மலான மனுஷங்களா இருப்போம். நம்ம திங்கிங் வந்து நல்லா இருக்கும், நம்ம யோசனை முடிவு பண்றது டெசிஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம படிக்கிறதாகட்டும், இல்ல எல்லா விஷயமான ஆக்டிவிட்டி மொத்தமா அது மட்டும் இல்லாம நம்ம பாடியே வந்து பிரெயின் நல்லா இருந்தாதான் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா அத்தனை சிக்னல்ஸும் நம்ம பிரெயின்ல இருந்தா நமக்கு வருது. இவன் இந்த கை தூக்குறது, கால் தூக்குறது, சாப்பிடுறது, பேசுறது, பாக்குறது, அத்தனை ஆக்ஷனும் பிரெயின்ல இருந்து தான் வருது நமக்கு இல்லீங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம பிரெயின் அது எப்படி மேடா இருக்குன்னா நியூரான் செல்ஸ் தான் மேடா இருக்கு. அந்த நியூரான் செல்ஸுக்கு ஒரு இன்றியமையாத சத்து அப்படின்னா இந்த ஒமேகா 3, இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணும் அதுக்கு வந்துட்டு. சரிங்களா? அது 2 பார்த்தோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரிசெப்டர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டைப் 2 டயபிட்டிஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லீங்களா? நமக்கு டைப் 1 வந்து நம்ம மோஸ்ட்லி நமக்கு கிடையாது, அது ரொம்ப ரேர் ஜெனடிக் டிசீஸ். ஆனா டைப் 2 வந்து காமன், வெரி வெரி காமன். வீட்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தர் 2 பேருங்கிற மாதிரி இப்படி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம நாட்டுல உலகத்திலயும். சோ இப்போ இந்த டைப் 2 பத்தி சின்னதா பார்த்தோம்னா, நம்ம சார் ஏற்கனவே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்னன்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன பண்ணுது, ஈசோஃபேகஸ் வழியா உள்ள போகும்போது சிம்பிள் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆன சிம்பிள் குளுக்கோஸ் என்ன பண்ணுதுன்னா உடம்புக்குள்ள போயிட்டு ரத்தத்துல போய் கலக்கும். அப்ப அந்த ரத்தத்துல கலக்கும் போது இந்த பான்கிரியாஸ் பார்க்கும், ஓ எத்தனை குளுக்கோஸ் வந்திருக்கு, ரத்தத்துல கலந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி இன்சுலினை சுரக்கும். ரத்தத்துல கலந்து விடும். இப்ப இந்த இன்சுலினும் குளுக்கோஸும் ரத்தத்துல கலந்து அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க செல் எல்லாமே இந்த இன்சுலினையும் இந்த குளுக்கோஸையும் வாங்கிக்கணும். வாங்கினாதான் அந்த செல்லுக்குள்ள என்ன நடக்கும் சார்? ஸ்லைடு ஷேர் ஆகவே இல்ல. ஓகே. சோ இப்போ அந்த இப்ப இந்த இன்சுலின் குளுக்கோஸும் ரத்தத்துல கலந்தது என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செல் வந்து இதை உறிஞ்சிக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வந்து இது வந்து எனர்ஜியா உள்ள கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல சத்தா சேரும். சரிங்களா? இப்போ இந்த செல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை உறிஞ்சிக்காது. ஏன் உறிஞ்சிக்காதுன்னா, நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம், போன டாபிக்லயே இந்த செல் மெம்பரேன் வந்து நல்லா இருக்கணும். செல்லோட சுற்றுச்சுவர் அந்த வால் அது வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரிசெப்டர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாவி துவாரம் மாதிரி கதவை திறக்கிறதுக்கு எப்படி நம்ம சாவி துவாரம் இருந்தா உள்ள சாவி போட்டாதான் கதவு திறக்குமோ, அத மாதிரி இந்த செல்லோட மேல் பகுதி வால்ல வந்துட்டு இன்சுலின் ரிசெப்டர்ஸ்ங்கிற மாதிரி துவாரங்கள் இருக்கும். அது வந்து இன்சுலினை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும் வந்துட்டு. சரிங்களா? அப்ப இந்த செல் ஹெல்தியா இருந்தா மட்டும்தான் இந்த துவாரம் நல்லா இருக்கும், அது வழியே இன்சுலின் வந்து உள்ள போகும் செல்லுக்குள்ள. அந்த இன்சுலின் உள்ள போனா மட்டும்தான் இந்த குளுக்கோஸும் அக்செப்ட் ஆகும். செல் வந்து குளுக்கோஸை மட்டும் அக்செப்ட் பண்ணாது, அதுக்கு ரெண்டுமே வேணும். சரிங்களா? இதுல இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த குளுக்கோஸ் அக்செப்ட் பண்ணணும் செல்லு அப்படின்னா அந்த குளுக்கோஸ்ல உமிழ்நீர் கலந்திருக்கணும். அது நல்ல குளுக்கோஸா இருக்கணும். நல்ல குளுக்கோஸ் எப்ப திறந்திருக்கப்படுதுன்னா உமிழ்நீர் கலந்திருந்தா மட்டும்தான். அதுக்கு நம்ம மென்னு சாப்பிடணும். அது நம்ம கம்யூனிட்டியில இருக்கிறவங்க அதை செய்வோம் நம்ம. சரிங்களா? சோ இப்ப இந்த 2 ப்ராசஸ் நடக்கல, அதாவது இன்சுலினும் எடுக்கல, குளுக்கோஸும் வந்து செல்லு எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, இது வந்து வேஸ்டா மலமா, அதாவது உடம்புல சேரும், இல்லைன்னா மலமா வெளியில போயிடும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் டயபிட்டிஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து உடம்பு மெலிஞ்சிட்டே, தேகம் மெலிஞ்சிட்டே போறாங்க, சத்து இருக்க மாட்டேங்குது, எனர்ஜி இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராம இருக்கணும், அதாவது இருக்கணும் அப்படின்னா செல் வந்து உரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒமேகா 3 தான் ரிச்சா இருந்தா மட்டும்தான் அந்த செல் மெம்பரேன் வந்து ஹெல்தியா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது போக அதை தொட்டுதான் நமக்கு இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே ட்ரை ஸ்கின் வருது,
அப்புறம் வந்து டேண்ட்ரஃப் வருது ஹேர்ல, எக்ஸசிவ் தர்ஸ்ட் தாகம் அதிகமா எடுக்கிறது, எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் வருது, அப்புறம் வந்து மெமரி குறையிறது, இதெல்லாம் பிரெயின் ரிலேட்டட். இந்த ட்ரை ஸ்கின் இதெல்லாம் வந்து எப்படி வருது உங்களுக்குன்னா, உங்களுக்கு மொத்தமாவே செல்லோட மெமரினுக்கு வந்து ஒமேகா வேணும் நம்ம பேசிட்டோம். அப்ப செல் ஹெல்தியா இல்ல அப்படின்னாலே, ஏன்னா பிகாஸ் பாடி எல்லாமே மேட் அப் ஆஃப் செல்ஸ். அப்ப செல்ஸ் ஹெல்தியா இல்ல அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா சார்? அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்போ நம்ம முக்கியமா அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபுட் சோர்சஸ் இது எதுல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எதுல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு இது வந்து ஒரு என்ன சொல்றோம்னா ஃபிஷ் ஆயில்ஸ்ல தான் இது அதிகமா இருக்கு. இப்போ வந்து கோல்டு வாட்டர், குளிர்ந்த நீர்ல வாழக்கூடிய சால்மன், அதாவது காணாங்கழுத்தின்னு சொல்லுவாங்க, மேக்ரேல்னு சொல்றது, அதுல சூரை அப்படின்னு சொல்ற டூனா ஃபிஷ், அப்புறம் சால்மன் ஃபிஷ், இதுலதான் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாயில கூட இருக்கு, சாய் பீன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ், பிளாக் சீட்ஸ், அப்புறம் லீஃபி ஃபிளஷ் கிரீன்ஸ், இதெல்லாம் வெஜிடபிள் சோர்சஸ். மெயினா இருக்கக்கூடியது வந்து ஃபிஷோட சோர்சஸ் தான். சார் அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்போ இது வந்து நம்ம வந்து இதுக்கான பேஸ் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, இத்தனை ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற புக்ல இருந்து தான் இது எல்லாமே நமக்கு வந்து உங்களுக்கு ஆதாரமா எடுத்து தொகுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுல. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இப்போ நம்ம இப்போ இத்தனை மீன் நம்ம தேடி போயிட்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தேடி சாப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நியூட்ரிலைட்டோட ஒமேகா 3 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஓபன் பண்ணிட்டு இத கையில எடுக்காம இந்த மூடியில தட்டி எடுத்து நம்ம கையில எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். சரிங்களா? இந்த ஒமேகா 3ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மளோட 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் DHA, EHA, ALAன்னு சொல்ற 3 ஃபார்ம்ஸ் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது EHA லெவல் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 இருக்கு, DHA வந்து 120 இருக்கு. சோ பெர் சர்விங்க்கு, அதாவது ஒன்னொன்னுக்கும் வந்து இவ்வளவு mg வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு அதுல இருக்கு நமக்கு ஒமேகால. சரிங்களா? சோ இப்போ இந்த ஒரு காட்ஸ் கிஃப்டான நியூட்ரிலைட்டட் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல்ஸ் எடுத்துட்டு நம்ம ஆரோக்கியமா ஹெல்தியா சந்தோஷமா வாழலாம்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.